ராஜா எங்களுக்கு தெரியாம ஒரு ராஜா மாமாடி மக்கார மாமா ஏன் உனக்கு வைத்தறிச்சா உள்ளதே புழங்க முடியாம கிடக்குறேன். நீங்க வேற யாரு சொல்றாங்க? அதெல்லாம் அடி நொறுக்கிட்டு இருக்கியா? உங்களுக்கு என்ன தெரியும்? மாமா வருவாங்க அரிக்குட்டி அடியே என்னடி ஆச்சு? கண்ணு முடியெல்லாம் நட்டுக்குருச்சு. கூசுது. ஏன் கூசுது? புதுசு இல்ல, பிரஸ் பீஸ். அப்படியா? என்ன கைப்படாத ரோசா. ஓஹோ, கை மட்டும் படல, மத்தெல்லாம் போட்டு உழப்பிட்டாங்க. முகர கட்டைய பாரு. அகலமா படுத்திருந்தே மியூசிக் பார்ட்டி என்ன அடி நொறுக்கி எடுக்கிறீங்க? அடி எங்களை பாராட்டணும் இருக்கட்டும், உண்மையில உங்களை தாங்க பாராட்டணும். ஏன் என்னைய போட்டுக்கிட்டு ஆட்டுறீங்க? ஆமா, 2025 இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா மாப்பிள்ள? ஏன் இருக்கக்கூடாதா? என்ன இப்ப இங்கிட்டே ரோடு போடுறாரு மாப்பிள்ள, என்ன இங்கிட்டு போறாரு வர்றாரு, பல சோழி இருக்கு போகத்தான் செய்வாங்க. சரி சரி, உங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கு. ஏன் எனக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த 4 குணமும் அப்படி நிறைஞ்ச ஒரு பெண்மணியா இன்னைக்கு தான் பாக்குறேன். 2 வெட்டப்பையில வச்சிருக்கேன். அச்சம்படம் நானும் பயிர் பண்ணலாமா? வியாபாரத்துக்கா? காணா போயிரும்ல. உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு என்ன ஒரு சேலை கட்ட தெரியல, நெத்தி நிறைய ஒரு குங்குமம் வைக்க தெரியல, ஒரு சோறாக்க தெரியல, ஒரு கன்றாவையும் தெரியல. கலாச்சார சீரழிவு. புறான் சுடி மிடி கடின்னு போட்டுக்கிட்டு தெரியுது. பக்கி பயவில்லை. சுடிதார போடட்டும், மிடிய போடட்டும், அது அவங்கோட்டு காசு. அதை சொல்லு, நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை. அது இதுல பொம்பளை பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் வேற போடுதுங்க. அது கன்றாவே ஆம்பளையாலாம் பொம்பளையாலாம் அடையாளமே தெரியல. அவ்வோட்டு காசு அவ வாங்கி போட்டுக்கிறான். நமக்கு தேவையான்னு அதை சொல்ல, நமக்கு அது அவசியமா? ஆமா, ஜீன்ஸ் பேண்ட் போடுறது சரி. இந்த மாதிரி கூட்டத்தில் ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ணுங்க? அது நமக்கு தேவையில்லை. அவ்வோட்டு காசு அவ வாங்கி போட்டுக்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எந்த பிள்ளையாச்சும் பாவாடை தாவணி கட்டுதா? பாவாடை தாவணிலாம் காணா போச்சான். அந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு காலகட்டத்தில் பாருங்க, நீங்க ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு அழகா சேலை கட்டியிருக்கிய. ஏ லூசு, யாரு வெளிநாடு? நீங்க தான். நான் லோக்கல் தான். நம்ம ஊர்ல இந்த கலர்ல ஏது பெண்கள்? அடங்கப்பன் தன்னானே. நான் காரைக்குடி செட்நாட்டுக்கார. நான் நம்ப மாட்டேன். மந்தேம சத்தியமா நம்ப மாட்டேன். அட உண்மையா மீனாட்சி மேல போய் சொல்லாதேக்கா. அட ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க அதை சொல்லுங்க.
பீய திங்கிறேன். வேணுமா டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வரவா? ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா? மோக்கரை கட்டையை பாரு. எல்லாரும் திங்கிறத நானும் தின்னு தொலைக்கிறேன். அதை ஏன் இவ்வளோ கடுப்பா சொல்றியா? அப்புறம் ஏட்டிக்கு போட்டிக்கு முந்தா பேசுனா அப்புறம் எரிச்சா பார்த்துக்காமா. கோபத்துலேயும் முகம் கலையாக தாங்க இருக்கு. ஏங்க உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெத்தாங்க. என்ன செஞ்சு? செய்வனை செஞ்சு. அப்படியா? எந்த ஊரில் போய்? மூணாறில். எவ்வளோ வாங்குறாங்களா? 3500. கல்யாணம் செஞ்சு தான் பெற்றாங்க. அதே இப்படி வெடுக்க வெடுக்குன்னே பேசுறியா? நீ கடுக்கு கொடுக்குனே பேசினா அப்புறம் வெடுக்க வெடுக்குன்னே பேசுவாங்க. கோவத்துலேயும் முகம் கலையாக தாங்க இருக்கு. ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்கு. ஆள் அந்த கலர் இருக்கியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறங்குறதுன்னு தெரியும். சடச்சடன்னு பாரு பழமே. இப்போ நானும் பார்க்குறேன், வந்ததுலேருந்து கோவமாகவே பேசுறியா. அப்புறம் நீ எகனுக்கு மகனே பேசினா அப்புறம் கொஞ்சம் ஆகலாங்க. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன். அது தெரியும், நீ கொல்ல பொம்பளை பார்த்துருக்கேன்னு. அது சொன்னால் என்ன அர்த்தம்? அட ரோட்டில் போயில வரையில பார்க்குறது. அப்படி எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இந்த ஊரில் தான், இந்த மேடையில் தான், அதுவும் உங்கள் நாடக அமைப்பில் தான் இப்போ தாங்க இப்படி பார்க்குறேன். எப்படி? நெஞ்செல்லாம் மயிறு முளைச்ச பொம்பளைய. எனக்கு தெரியும், நீ 5 மாடிக்கு தூக்கும் போதே அங்கேருந்து கீழே தள்ளி விட போறேன்னு. உனக்குன்னா உலக அனுபவம் பத்தலை. அப்படின்னா ரோமக்கட்டு அதிகமாக இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா? ரோமக்கட்டா காமக்கட்டான்னு. அப்படியா? ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருந்தால் உணர்ச்சியும் அதிகமாக இருக்குமோ? ஏன் உட்காந்து எடுக்க போறியோ? மாட்டேன். என்ன சொல்ல போறேன்? விடிய வரைக்கும் எடுத்துட மாட்டேன். விடிய வரைக்கும்னா ஒன்னா பல்ல அடிச்சு கொடுங்கயோ. அவ்வளவா இருக்கு. யாரு ஆக மொத்தம் உங்களை என்ன எவன் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் கரண்ட கால இழுத்து சாக வேண்டியதான். சாகட்டு செய்ய முடியாது. நாய் என்ன மயத்துக்கு வரையாம செருப்பு கொண்டு அடிக்காம கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடுங்கி முடியும், நக்க முடியும், முண்டப்பயல் வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன்? நானும் ஒரு பெண் தானே, எனக்கு இந்த ஆசா பாசை இருக்காதா? எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறேன். நாம அப்பேன் நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியும் சொல்ல முடியாமல் தினம் ராத்திரி 1 மணிக்கெல்லாம் கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி என் தலையில் ஊற்றி கிணறே வத்தி போச்சு. ஏங்க இவ்வளவு வேதனைகளை, சோகங்களை, துக்கங்களை எல்லாத்தையும் மனசுல போட்டு ஒரு பக்கம் மறைச்சிக்கிட்டு தான் இப்படி ஒரு மேடையில் வந்து சிரிச்சு பேசுறீங்களா? ஆமா கோபால். அப்படி நடிப்பா டப்பா முடியலையே. அப்படியா? ஏங்க இந்த கோவிலில் இருக்க அந்த மந்தையம்மன் மாதிரியே இருக்கிய நீங்க. அந்த தெய்வமே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. இங்கே கொடுமை இவ்வளோ அழகா இருக்க உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தண்ணியை போட்டு படுத்துருக்காங்க. நான் சில மாதிரி இருந்து என்ன ஒன்று மணியாட்டுற பூஜாரி ஒழுங்கா ஆட்டணும்ல. ஏன் என்னாச்சு? மணியை கையில் பிடிச்சிட்டு மணின்னு படுத்துருந்தான்னா மஜுரா வழங்க. மணியில் நாக்கு வேற இல்லை தெரியுமா? நானும் நாக்கு போடுறாங்கிற மாட்டேங்கிறேன். நாக்கு போட்டால் சத்தம் வந்துருமா? பிள்ளைய பொங்கச்சோறு வாங்க குண்டாச்சட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. நாக்கே போடாமல் வெறும் மணியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுறேன். உங்கள் கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னு எதனால சொல்கிறேன் தெரியுமா? நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான். அதனால தான் உனக்கு அந்த கஷ்டம். உங்கள் வேதனை என்ன கஷ்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ யாரு தெரிஞ்சுக்கிட்டே என் கஷ்டம். உண்மைங்க. இப்போ ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க, ஒரு கோழி இறக வச்சு இப்படி சொரிஞ்சிடலாம். இது காதுக்கு. ஒரு மூக்கு அரிச்சா விரல வச்சு சொரியலாம். உண்மைதான். அது மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான். ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு சொரியலாம், அது காதுக்கு. மூக்கரிச்சா இப்படி விரல வச்சு சொரியலாம், இது மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட. நீ மூடு பாணி அக்கா தங்கச்சியோட பிறந்தது போதும். பேச்சை பாரு, பழமை பாரு. நான் ஏதோ இறக்கப்பட்டு சொல்கிறான்னு பார்க்குறேன். இவன் நக்கல் மாரி பண்ணுறேன் பற்றியெல்லாம். காது அரைச்சா கோழி இறக்க விட்டு குடையவான், இது காதுக்கு. மூக்கு அரைச்சா விரல விட்டு சொல்லிடலாம், இது மூக்குக்கு. அப்போ இது நக்கல் பண்ணுறேன். ஆமாம், இவ்வளோ அழகாக இருக்க. நீங்கள் தனியாக வந்திருக்கீங்கள, கூட யாரும் இல்லையா? குரூப்பாக தான் வந்திருக்கேன். அடியே ஜில்லி. எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? என்னமோ இருக்காத்தா. என்ன இப்படி சொல்ற? கிடக்க. ஆமா, எங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ பொத்துப்பா சுந்தரமூர்த்தி. எங்க அப்பா எது சொன்னா நல்லதா தான் இருக்கும். ஆமா, உங்க அப்பா அதில் விட்டு கூட இதில் விட்டு கூடமே குறைஞ்சி விட்டு தெரியும். காட்டுக்கு போறோம். நானும் வரேன். ஏன் வர்ற? காட்டுக்கு தான். இந்த ஒய்யா உன்னை தான் என்று தான் கண்ணை நாளாடுறேன்.
வாழ்க வளர்க எடி கைய முதல்ல ஏய் என்ன மாடு என்ன பண்ணி இருக்க பெட்டிக்கு போய் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க இங்க போறீங்க எங்க பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன். எரும மாடு எவ்வளவு பொம்பளை நீலா ஆலோலம் ஆலோலம் கீழே கொஞ்சம் பாரு. அங்க பாக்குற கீழே பாரு. எங்க உனக்கு
எனக்கு நானேவா ஏய் பார்க்கணும். பாருடி அட, ஆளுக்கு ஒரு வேலையா ஏய் பாருடி ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கறது. சீ பாரு. ஐயோ ஐயோ மூஞ்சி மூடிட்டு இருக்கு. மூடாம, அதை மூடாம மூஞ்ச முடி. மூஞ்சியை தான் மூடணும். ஏன் நாளைக்கு பார்க்குறேன் என்ன என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்க சீ சீ என் மூஞ்சில முழிக்காத ஆமா அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா முகத்தை முடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மரியாதையா போயிரு கொளுத்தி போடும் கொளுத்தி இருக்கிற கடுப்புக்கு ஏற்கனவே கொளுத்துன மாதிரி போய் முதல்ல ஏய் இந்தாடி ஏய் உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். அலலம்சோ அலலமே அலுலம்சோ அலுலமே